Hi guys, welcome to KNA Financials. Hope everyone are doing good guys. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் ஃபார் அப்கமிங் வீக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு மண்டே நமக்கு பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி லெவல்ஸ் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம், ஸோ இதை வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி நமக்கு 41,200 வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நமக்கு 4900 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் 41,200 கிட்ட வர ட்ரை பண்ணுது. சரிங்களா? ஸோ நாளைக்கு பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 41,200 எதுவும் ரிஜெக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து 41,200 ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்கே செல் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து 41,239 அண்ட் தென் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,000. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் வந்து மேலே ரிஜெக்ஷன் வாங்கிட்டு கீழே நமக்கு வந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணோம். ஒன்லி தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்ம் ஆகாது. ஸோ இப்போ வந்து நமக்கு ப்ராபப்ளி இங்கே என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து ஒரு செல்லிங். ஸோ செல்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 41,000 மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து பை பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லெவல் பையிங் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,000. ஸோ இதான் வந்து என்னோட பையிங் லெவல். ஸோ 41,000 என்னோட பையிங் லெவலாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 41,200 வந்து நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 41,300 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி நமக்கு போனால் மட்டும்தான் நமக்கு வந்து 41,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கீழே நமக்கு எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,900. ஸோ இந்த 900 கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் வைக்கிறோம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து பையிங் லெவல் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனிவே நமக்கு வந்து கீழே இருக்கிற இந்த சப்போர்ட்டை டச் பண்ணாமல் நமக்கு மார்க்கெட் போகாது. ஸோ சைட்வேஸ் ஆனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செல் பண்ணுவோம். ஸோ டாப் ஏரியா வந்து 41,200 to 41,165. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே நம்ம செல் பண்ணிவிட்டு லோயர் பாட்டம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவோம். அதே சமயம் இங்கே ஓப்பன் ஆனாலும் இங்கே புல் பேக் நடந்தாலும் இங்கே பை பண்ணிட்டு நம்ம வந்து மறுபடியும் 41,200 வந்து ப்ரைஸ் வந்த உடனே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இதான் வந்து ஐடியல் ப்ரைஸ் ஆக்ஷன். இதான் வந்து சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம இன்டர்டே ட்ரேட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ ஃபர்தர் வீக்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 41,500 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்லி தென் 41,500 போனதுக்கப்புறம் நமக்கு வந்து மறுபடியும் மைனர் புல் பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபால் இருந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபாலுக்கான புல் பேக் நமக்கு வரணும். ஸோ இந்த புல் பேக் நமக்கு ப்ராப்ளி எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்விங். ஸோ அட்லீஸ்ட் இந்த லெவலாவது போகணும் நமக்கு. ஸோ நமக்கு இந்த லெவல் போகும்போது 41,472 கிட்ட வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போகணும். ஸோ அப்கமிங் வீக் டார்கெட். ஸோ ஒரே நாளில் போகுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்து நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட் இம்பல்ஸாக விழுந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு மார்க்கெட் ஜிக்ஸாக்காக வந்து மேலே புல் பேக் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஜிக்ஸாக்காக போகும்போது நமக்கு வந்து ஒரு 4 days 5 days ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதான் கைஸ், இதான் வந்து இன்டர்டேக்கான அனாலிசிஸ். ஸோ ரெகுலர் அனாலிசிஸ் நம்ம வந்து அன்னன்னை டேக்கு நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கான அனாலிசிஸ், நாளைக்கான ப்ரைஸ் லெவல் செட்டப் வந்து இதுதான். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNA Financials. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.